த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 ராஜாக்கள் அதிகாரங்கள் 9 முதல் 11 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 9வது அதிகாரத்திலே கர்த்தர் சாலமோனுக்கு மீண்டுமாய் தரிசனமாவதை குறித்து நாம் பார்க்கிறோம். சாலமோனின் வேண்டுதலுக்கு தேவன் அளித்த பதிலில் அவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய வேண்டுதலை அருளி செய்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். மேலும் சாலமோனிடம் அவனும் அவனுடைய மக்களும் தேவனுக்கு உண்மையாக இருந்து அவருடைய கற்பனைகளை விட்டு விலகாமல் இருந்தால் தேவன் சாலமோனின் சிங்காசனத்தையும் இஸ்ரவேல் ராஜ்யத்தையும் நிலைத்திருக்க செய்வதாக கூறுகிறார். முழு வேதாகமும் இந்த உண்மையை வலியுறுத்துகிறது. நாம் தேவனையும் அவருடைய வழிகளையும் பின்பற்றி உண்மையுடன் நடந்து கொண்டால் மாத்திரம் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மிலே நிறைவேறும். தம்முடைய வழிகளை இஸ்ரவேல் மக்கள் உண்மையுடன் பின்பற்றாவிட்டால் தேவன் தேவாலயத்திலிருந்து தமது பிரசன்னத்தை வல்லமையையும் மகிமையும் விலக்கிக் கொள்வார் என்பதை இங்கே நாம் எச்சரிப்பாக பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கைக்கும் பொருத்தமானது ஒரு திருச்சபையானது கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கும் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களின் போதனைகளுக்கும் செவி கொடுக்காமல் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கள்ள போதனைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி போனால் தேவனுடைய ஆவியும் வல்லமையும் திருச்சபையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். தேவன் அந்த சபையை ராஜ்யத்திலிருந்து விலக்கி விடுவார் என்பதையும் வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 5வது வசனத்தின்படி இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து சாலமோனுடைய மற்ற செயல்பாடுகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10வது அதிகாரத்திலே சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனை வந்து சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான பொழுது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிப்பதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் சுகந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராஜஸ்திரி வந்து இதோ உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் அதை கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கின்றேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இதையும் நாம் பார்க்க முடியும். ராஜாவாகிய சாலமோனும் சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்து அனுப்புகிறதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். சாலமோனுடைய மேன்மையை குறித்து, சாலமோனுடைய மற்ற காரியங்களை குறித்து, சிங்காசனங்கள், அவன் கட்டுகிறதான மற்ற காரியங்கள் எல்லாம் அங்கே பின்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11வது அதிகாரத்திலே சாலமோனுடைய ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து வீழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். சாலமோன் ஆண்டவரை நேசிக்கும் ஒரு மனிதனாக தன் வாழ்வை ஆரம்பித்தார். அவர் தேவனுடைய கட்டளைகளின்படி நடந்து வந்தது. தேவனுடைய ஆட்களை கட்டி முடித்ததெல்லாம் உண்மை. தேவனுடைய அன்பையும் கிருபையும் இரட்சிப்பையும் சாலமோன் அனுபவித்தார். ஒரு சிறப்பான ஞானமும் வேகமும் பகுத்தறிவும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் ஞான வார்த்தைகளையும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் எழுதினான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இருந்தபோதிலும் சாலமோன் தன் பாவத்தின் வஞ்சகத்தன்மையால் இருதயத்தை கடினப்படுத்தி தேவனை விட்டு விலகி அந்நிய தேவர்களை சேவிக்க தொடங்கிவிட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த செயல்கள் தேவனை கோபமூட்டினபடியினால் இறுதியில் தண்டிக்கப்படுகிறதையும் பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்நியர்களோடு உறவு கொண்டு தேவ சமூகத்திலிருந்து இதோ அந்த கிருபையை அங்கு விலக்கி விடுகிறதை குறித்து அதன் காரணமாக சாலமோனுக்கு அநேக எதிரிகள் உண்டாகிறார்கள். சாலமோன் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு தேசத்தை 2ஆக பிரிக்க வழிவகுத்தது. அவற்றில் ஒன்றுதான் சாலமோனின் பின் தலைமுறையினால் ஆளப்பட்டது. மேசியாவின் வம்ச வரிசையை காப்பதற்காக அவனுடைய குமாரனாகிய
ரெகேபயாமுக்கு யூதா சந்ததியும் கொடுக்கப்பட்டது. இந்த 10 கோத்திரங்களும் மிக விரைவில் எரேபயாமுக்கு கொடுக்கப்படுவதாக இருந்தது. எரேபயாம் சாலமோனுக்கு எதிராக கலகம் செய்கிறதை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். தொடர்ந்து சாலமோனுடைய மரணம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலமோன் விசுவாச மறுதலிப்பை கூறும் அதே அதிகாரத்திலே அவனுடைய மரணமும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அவன் மனம் திரும்பியதாகவோ தேவனத்தில் திரும்பியதாகவோ எந்த குறிப்பும் இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை சாலமோன் மனம் திரும்பிய பின்பு பிரசங்கி என்ற புஸ்தகத்தை எழுதியிருக்கலாம், நீதிமொழிகள் புஸ்தகத்தை எழுதியிருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். சாலமோனுடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட நாம் நீதியின் பாதைகளிலே நாம் நடந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். உன்னதரான தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.